ரஹ்மான் ரஹீம். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை மற்றும் புயல் அச்சம் காரணமாக மக்கள் மிகவும் பீதியூட்ட நிலையில் இருக்கின்ற இந்த நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடராக பெய்த பெருமழை காரணமாக உன்னிச்சை குளம் பெருக்கெடுத்து அதனுடைய வான்கதவுகள் 2 அல்லது 3 கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காத்தாங்குடி பிரதேசத்திலே கரையோர பிரதேசங்களிலே சேர்ந்த பல்வேறு தாழ்நில பிரதேசங்கள் முற்றாக நீரிலே மூழ்கி இருக்கின்றன. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்து உறவினர்களுடைய வீடுகளிலும் பொது இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையை பார்வையிடுவதற்காக நான் இன்று இந்த இடங்களுக்கு கள விஜயத்தினை செய்திருக்கின்றேன். இது தொடர்பாக இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் விசேட கூட்டம் ஒன்று மட்டக்களப்பு கச்சேரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற அல்லது வழிகாட்டல் வழங்குகின்ற தொடர்பிலே நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதே நேரம் எமது தேசிய மக்கள் சக்தி ஊடாக 1500 பேருக்கான சமைத்த உணவுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து அவைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லோருமாக சேர்ந்து இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை மீட்டெடுப்பதற்கு நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு முடியுமான சகோதர சகோதரிகள் தங்களது வீடுகளிலே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை அழைத்து தங்க வைத்து அவர்களை பராமரிக்கின்ற விடயங்களை செய்ய முடியுமாக இருந்தால் அதுவே எமக்கு மிகவும் ஒற்றுமையும் அனர்த்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மிக ஆறுதலும் அடைக்கலமாக இருக்கும் என நம்புகின்றேன். எனவே இந்த விடயத்திலே அனைத்து பொதுமக்களும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்படாதவர்கள் பொறுப்பேற்று உதவுகின்ற இந்த நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். காத்தாங்குடி அண்டியுள்ள ஆத்தாங்கரை பிரதேசத்தில் தண்ணி நான் நினைக்கிறேன் பழைய கல்முனை வீதி வரையும் 6 பெருக்கெடுத்து வந்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட நினைக்கின்ற ஒரு 4000 5000 தொடக்கம் குடும்பங்கள் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குடும்பங்கள் அகதிகளாகி நாங்கள் முகாமுக்குள் வர சொல்லிச்சோனால் அவங்க வாராங்கல்ல. ஆனால் ஒவ்வொரு வீட்லையும் மாறி மாறி மாடி வீட்லையும் அங்கே இங்கேயும் தஞ்சம் அடைஞ்சிருக்கின்றார்கள். அவங்களுக்கு உணவு வசதிகள் இல்லை, சிறுவர்களுக்குரிய பராமரிப்பு அவர்களுடைய தேவைகள் இல்லாமல் மிச்சம் அவதிப்படுகின்றார்கள். உடனடியாக இதுக்குரிய நிவாரணங்களை வழங்கும்படி நாங்கள் பிரதேச செயலாளரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அதன்படி தொண்ட நிறுவனங்கள் ஊடாக உடனடியாக சமைத்த உணவுகளை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு வீடாக கொடுப்பதற்குரிய ஆயத்தங்களை மேற்கொண்டுள்ளோம். முற்று முழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. அன்றைக்கு இந்த பகுதியில் உள்ள கடைகள் வீடுகள் எல்லாம் முற்று முழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிவாரணங்களை பிரதேச செயலாளரிடம் சென்றால் அவர்கள் எங்களுக்கு விடுக்கும் கோரிக்கை என்ன என்றால் எல்லாரையும் பாடசாலைகளில் பள்ளி வாயில்களில் தஞ்சமடைய சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் யாரும் அதுக்கு அகதிகளாகி வந்திருக்கிறது யாரும் ரெடி இல்லை. பக்கத்து வீடுகளில் மாடி வீடுகளில் மாறி மாறி இருக்காங்க. இதுதான் இங்கே உள்ள நிலைமைகள். ஆனால் நினைச்சா பிரதேச செயலாளர் கிராம செயலாளர் இங்குள்ள மக்களை நேரடியாக பார்வையிட்டு பதிவு செய்து அவர்களை அகதிகளுக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட லிஸ்ட்டுக்குள்ளே உள்வாங்கலாம் என்று நாங்கள் இன்னைக்கு உடனடியாக இந்த வேலைகளை செய்யும்படி பணிவன்படி கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் இன்று அடைமழையின் காரணமாக ஆற்றங்கரை பிரதேசத்தில் ஏறத்தாழ 2011ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வெள்ளம் ஊடறுத்து வீதியோரம் வீடுகளுக்கெல்லாம் ஆற்றங்கரை பிரதேசத்திலே முழு வீடுகளும் மூழ்கியிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இறந்து வாழாதவர்கள், முகாம்களுக்கு செல்லாதவர்கள். எனவே அந்த அரசு உயர் அதிகாரிகள் தயவு செய்து இந்த ஊருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு நிவாரணங்களை கொடுக்கிறதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏனைய பிராந்தியங்களைப் போன்று இந்த பகுதி மக்கள் ஒருபோதுமே வெளியே வர மாட்டார்கள். எனவே அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வயதிபர்கள் சிறுவர்கள் என்று முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆற்றங்களில் இருக்கின்ற
பாம்புகள், விஷ ஜந்துக்கள் எல்லாமே வீதிக்கு வந்து வீடுகளுக்குள்ளே புகுந்து விட்டது. எனவே மிகவும் சிரமப்படுகிறார்கள் மக்கள். இதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் தயவு செய்து அவசரமாக இதற்கான முழு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பிரதேசத்தில் உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.